சென்னையிலிருந்து திருச்சி வந்தடைந்திருக்கிறார் தவிக தலைவர் விஜய். இது தொடர்பான விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கலைவேந்தன். திருச்சி வந்தடைந்திருக்கிறார் விஜய், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். பிரச்சாரம் தற்போது சூடுபிடித்துள்ளது. திருச்சி கிழக்கு தொகுதி இன்று கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய 27 கட்டுப்பாடுகளுடன் காவல்துறையானது அனுமதி வழங்கியுள்ளது. திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சென்னையிலிருந்து தனி விமானத்தில் தற்போது திருச்சி விமான நிலையம் வந்துள்ளார். பின்னர் இங்கிருந்து வேன் மூலம் திருச்சி கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட விமான நிலையம் அருகே உள்ள வயர்லெஸ் சாலை, கே நகர், அதாவது கே நகர் பேருந்து நிலையம், கொட்டப்பட்டு ஆகிய இடங்களில் திறந்த வாகனத்தில் இருந்தபடியே பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். அந்த 3 இடங்களில் அவர் பேசுவதாகவும் கூறப்படுகிறது. இதில் வயர்லெஸ் ரோடு, கே நகர், காஜாமலை EVR காலனி அருகே வாகனத்தில் இருந்து உரையாற்றி அங்கு வாக்கு சேகரிக்கிறார். பின்னர் கோழிப்பண்ணை சாலை, கொட்டப்பட்டு விமான நிலையம் வரை சாலை வலம் வந்து, அதாவது ரோடு ஷோ மேற்கொள்கிறார். தவிக தலைவர் விஜய் தற்போது பிரச்சாரத்தை தொடங்கி, அதாவது 3 மணி முதல் பிரச்சாரத்தை தொடங்கி 8 மணி அளவில் நிறைவு செய்கிறார். இதற்காக முறைப்படி தேர்தல் ஆணையம் மற்றும் காவல்துறையிடம் அனுமதி பெறப்பட்டுள்ளது. இதற்கான அனுமதியை 27 கட்டுப்பாடுகளுடன் மாநகர காவல்துறை வழங்கியுள்ளது. தற்போது விஜய் திருச்சி விமான நிலையம் வந்தடைகிறார். இங்கிருந்து வேன் மூலம் தனது பிரச்சாரத்தை தொடர்கிறார். பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அதே போல அவரை பின்தொடர தொண்டர்கள் யாரும் பின்தொடரக்கூடாது என்ற கட்டுப்பாட்டுடன் அவர் தனது பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளார். தகவல்களுக்கு நன்றி கலைவேந்தன்.